ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். ஏராளமான செலவுகள் செய்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பணத்தை வாரி இறைத்து திருமணங்கள் நடைபெறுகிறது. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கிறது. ஆனால் டைவர்ஸ் சென்னை கோர்ட்டில் இல்லை உயர்நீதிமன்றங்களில் நிர்ணயிக்கப்படுகிறது. ஏராளமாக செலவு பண்ணி இப்படி வரனை பார்த்து கண்டுபிடிச்சி பண்ணக்கூடிய திருமணங்கள் ரொம்ப எளிமையாக டைவர்ஸ் ஆகிறது ஏன்? இதில் ஒரு ட்ரெண்ட் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை நம்ம உணர்ந்து கொண்டால்தான் அடுத்த ஜென்ரேஷன், இதை உணர்ந்து நம்ம சமுதாயத்தில் யாரும் உணர்ந்து கொண்ட மாதிரி தெரியல. அடுத்த ஜென்ரேஷனையாவது நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இந்த ட்ரெண்டு எப்படி இருக்குது? இந்த 1900 இன்று வரை இந்த ட்ரெண்ட் எப்படி போயிருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஒரு காலர். ஹலோ சார், காமராஜ் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் நமஸ்காரம் சார். நான் உங்கள் டிவியில் உங்கள் இதை பார்க்குறேன் சார், வசந்த டிவியில் டெய்லி. சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். போயிட்டு இருக்கு சார், ரொம்ப சந்தோஷம் சார். உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் முரளிதரன் சார். முரளிதரன், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் கேரளாவிலேருந்து பேசுகிறேன். வெரி குட், சொல்லுங்கள் முரளிதரன். சார், பின்ன எனக்கு வயசு 62 வயசாச்சு சார். சரிங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா, இந்த ஒய்ஃபு இறந்து போயிட்டாங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அப்போ எனக்கு இப்போ இது ஆண்மை குறைவுங்கிறது கொஞ்ச நாள் ஆகிட்டு நீங்கள் சொல்றீங்க இல்லையா, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறீங்க இல்லையா? ஆமாம். அதனால நான் தொழில்நுட்பம் பார்க்கும்போது இது வருது இல்லை சார், அது விந்து வெளியே வருது இல்லை சார், கேட்டீங்களா? வரமாட்டேங்குது. மருத்துவமோட தோணுறது வரமாட்டேங்கிறது. அப்புறம் இந்த மாதிரி வராமல் இருந்த உடனே போய் டாய்லெட்டில் யூரின் போனால் அதில் சிறுநீரோடு கலந்து வருதான்னு பாருங்கள். அதாவது இந்த வயதில் என்ன ஆகும்னா, ரீட்ரோகிரேட் எஜாக்குலேஷன் ஒன்று இருக்குது. பின்னோக்கி விந்து போதல். விந்து வரக்கூடிய அந்த உச்சகட்டம் இருக்கும், ஆனால் விந்து எதுவும் வெளியே வராது. எங்கே போகும்? ஒரு அகன்ற பாத்திரத்தில் நீங்கள் யூரின் போனீங்கன்னா திட்டாக விந்தணுக்கள் அதில் இருக்கிறத பார்க்கலாம். விந்தும் குழாயும் சிறுநீர் குழாயும் ஒரு இடத்துல இணைந்து ஒரே வழியாக தான் வெளியே வருது. ஸோ வயதான காலத்தில் நீங்கள் விந்து வெளியேற்றும் போது முன்னோக்கி விந்து வராமல் பின்னோக்கி போய் சிறுநீர் பாதையில் விழுந்துடலாம், சிறுநீர் பையில் விழுந்துடலாம். இதுக்கு பேர் ரீட்ரோகிரேட் எஜாக்குலேஷன். யாராருக்கெல்லாம் இது வரலாம்? சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு, நரம்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப வயசாகிறவங்களுக்கு, பல பேருக்கு இந்த மாதிரி வரலாம். ஸோ உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தால் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல சிறுநீர் ஃபுல்லாக இருக்கும்போது அல்லது முக்கால்வாசி இருக்கும்போது தான் நீங்கள் செக்ஸில் ஈடுபடணும். அப்போ உள்ளே போய் விழுகிறது கொஞ்சம் சிரமம். அதுக்கு பதிலாக முன்னால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர நல்ல மருந்துகள் இருக்குது. பல்வேறு டெஸ்ட்டுகள் எடுத்து சிகிச்சை முறைகள் முழுமையாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ஆனந்த், திருப்பூர்லேருந்து ஆனந்த் பேசுகிறேங்க சார். சொல்லுங்க ஆனந்த். இப்படிங்க, ஒருத்தர் நம்முடைய விந்து குடிக்கிறாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அவருக்கு உங்ககிட்ட இருந்து நோய்கள் வரலாம். சரி. ஒரு பெண்ணோ ஆணோ அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா உங்ககிட்ட இருந்து அவருக்கு நோய் வரலாம். அவர் உங்கள் மனைவியாக இருந்தால் தவிர யாராக இருந்தாலும் நோய்கள் போன்ற விஷயங்கள் பரவுறதுக்கு ஈஸி. கணவன் மனைவிக்கிடையே இப்படி பண்ணாங்கன்னா ஏற்கனவே அவங்க செக்ஸ் பண்ணாலே எல்லா நோயும் பரவத்தான் செய்யும். அதனால் இந்த முறையில் ஸ்பெஷலாக ஒன்றும் பரவிடாது. ஆனால் அந்நியர்கள் விந்து இந்த திரவம் பரவிமாறப்படுற மாதிரியான உறவுகளை ஈடுபட்டாங்கன்னா
அவர்களுக்கு நோய்கள் பரவலாம், ஹெச்ஐவி உள்ளிட்ட நோய்கள் வரலாம். அவர் வாயில் இருக்க எச்சில் மூலமாகவும் வாயில் இருக்க கிருமி மூலமாகவும் உங்களுக்கு நோய் வரலாம். அப்படிங்களா? உங்களுக்கு நோய் வரலாம். அரவாணிகள் சில நேரம் இந்த மாதிரி ஹோமோசெக்சுவல்ஸுக்கிட்ட இந்த இந்த முறைகள் அதிகம். ஆணுக்கு ஆண் செக்ஸ் பண்ணுறது, அரவாணிகளோட செக்ஸ் பண்ணும்போது வாய்வழி செக்ஸ் வந்து அதிகம். அதே மாதிரி மசாஜ் பார்லர் இந்த மாதிரி இடங்கள்லாம் இது கொஞ்சம் அதிகம். அதாங்க அவர் வந்து வாரம் அதே மாதிரி வந்து பண்றாரு. அதான் சரி என்ன ஏதுன்னு கேட்கலான்னு கூப்பிட்டு. அந்த மாதிரி உறவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அவர் பல பேருக்கு அப்படி பண்ணியிருந்தாருன்னா ஒரு வாய் மூலமாக பல நோய்களை உங்களுக்கு கொடுக்க முடியும். சரிங்க. ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதாவது உலகம் முழுவதும் பாப்புலரான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆண் வந்து டான்ஸில் வந்து வெளிநாடுகள் எல்லாம் பார்ட்டியில் கணவன் மனைவி மட்டும் இல்லை, பல ஆண்கள் பெண்களோடு சேர்ந்து டான்ஸ் ஆடலாம், முத்தம் கொடுக்கலாம் அந்த நேரங்களில். அது யாரும் தப்பாக நினைக்கிறதில்ல. ஒரு ஆணுக்கு உதட்டில் இருந்த சிஃபிலிஸ் நோயை கிட்டத்தட்ட 18 பெண்களுக்கு அந்த டான்ஸு மூலமாக பரப்புனார்னு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. பல நோய்களை அப்படி பரப்ப முடியும். வாயில் எச்சில் போகிறதுனால ஹெச்ஐவி உள்ளிட்ட நோய்களே வரலாம். உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, கிஸ் பண்ணும்போது கன்னத்தில் முத்தமிட்டால்ன்ற மாதிரி கன்னத்தில் முத்தம் கொடுங்க. ஃப்ரெஞ்சு கிஸ் வாயோட வாய் கவ்விக்கிட்டு கொடுக்காதீங்க. எச்சில் பரிமாற்றம் வேண்டாம் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஆணுறுப்பை அந்த மாதிரி வாயில் உறவு கொள்கிற மாதிரி கொண்டு போனால் கூட உங்களுக்கும் பால்வினை நோய்கள் வரலாம். ஹெச்ஐவியும் கூட ரேராக வரலாம். பொதுவாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்த தலைமுறையினருக்காக நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். என்னென்ன காரணங்கள், விஞ்ஞானிகள் என்னென்ன ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. நம்ம பொதுவாக பாட்டி வைத்தியம் மாதிரி சொல்கிறதில்ல, விஞ்ஞானிகள் பண்ண ஆய்வுகள். இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு ட்ரெண்டு தெரியுது. 1940 1000 பேர் திருமணம் பண்ணால் 9 பேர் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 1960 1000 திருமணங்களில் 9.2% பேர் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 80களில் தான் அது டபுள் ஆகுது. அது வரைக்கும் லோ ஃபேஸில் இருந்துகிட்டு இருக்கு. 60 தான் மிகப்பெரிய புரட்சி நடக்குது உலகம் முழுவதும். நம்ம சொன்னோம், அதுதான் பெண்களுக்கான முழு உரிமையும் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவரை யூரோப்பில் வந்து பெண்கள் வீட்டு வேலை செஞ்சு இந்திய பெண்கள் மாதிரி தான் இருந்தாங்க. ஒரு செக்ஸ் ரெவல்யூஷன் அப்போ தான் நடக்குது. யூரோப் முழுவதும் மிக கடுமையான போர் நடந்து லட்சக்கணக்கான ஆண்கள் இறந்து போகிறாங்க. அப்போது தொழிற்சாலைகள் வேலை பார்க்குறதுக்கு ஆண்களே குறைவு. அப்போது தான் இதில் இறந்து போகாமல் இருக்கிற குறைவாக பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள். இந்த பெண்கள் ஃபோர்ஸ் வந்து வேலைக்கு வர்றாங்க. அது மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுது யூரோப்பில். அதுக்கப்புறம் 95, 2000 இதிலெல்லாம் அந்த கிட்டத்தட்ட 20-22 அந்த சதவிகிதம் அமெரிக்காவில் மெயின்டைன் ஆகுது. இந்தியா போன்ற நாடுகளில் இந்த ட்ரெண்ட் வந்து 80க்கு அப்புறம் தான் பிக்கப் ஆகுது. ஐடி செக்டார் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையும் போது தான் இந்த ட்ரெண்ட் ஒட்டுமொத்தமாகவே பெண்கள் ஃபோர்ஸ் நிறைய வேலைக்கு போகிறாங்க, நிறைய ஏராளமான பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த ட்ரெண்ட் வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்கு. என்னென்ன ஃபேக்டர்ஸ் இந்த சமுதாயத்தில் விவாகரத்துக்கள் அதிகமாக்குது? அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் இருந்தோம். 40களில் 60களில் இந்தியா வந்து ஒரு விவசாய நாடாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் ஒரு இண்டஸ்ட்ரியல் நாடாக மாறிக்கிட்டு இருக்கு, தொழிற்சாலைகள் உள்ள நாடாக மாறிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பல்வேறு மாற்றங்கள், ஒரு ஒரு நுகர்வு கலாச்சாரம் மிகப்பெரிய அளவுக்கு உள்ள சமுதாயமாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். சரி, வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் டைவர்ஸுக்கு காரணமாக இருக்குது? ஒன்று எம்ப்ளாய்மெண்ட், 2 பேரும் வேலைக்கு பார்ப்பது, 2 பேரும் சம்பாதிக்கிறது, 2 பேரும் படிக்கிறது, எஜுகேஷன் லெவல். அதே மாதிரி டைவர்ஸுக்கு இன்னொரு காரணம் ரிலீஜியன், மதங்களும் காரணமாக இருக்குது.
அடுத்து வந்து முன்னெல்லாம் மதங்கள் வந்து ரொம்ப கடுமையாக இருந்தது டைவர்ஸு. இப்போ ஓரளவுக்கு எல்லா மதங்களுமே ஓரளவுக்கு இலகுவாக டைவர்ஸ் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. வாழ்க்கை முறைகள் வேறு என்னென்ன டைவர்ஸை பாதிக்குது? வயது, திருமணம் ஆகிறதும் விவாகரத்து பண்ணுறதும் மறு திருமணம் பண்ணுறதும் எளிமையாக இருக்கிறது ஒரு காரணம். இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் வந்து டைவர்ஸ் அதிகமாகிறதுக்கான காரணமாகுது. ஃபேமிலியில் என்னென்ன காரணம் இருக்குது ஒரு காலருக்கு அப்புறம் பார்ப்போம். ஹலோ 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 சார் வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். சார் டாக்டர் நான் தான் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் என் பேர் ராஜா சார். ராஜா சொல்லுங்கள். சார் வந்து வயசு 30 ஆகுதுங்க சார். ஹலோ, வயசு 30 ஆகுதுங்க சார். இது வந்து என்னன்னா உடுப்பு இந்த டெம்பர் இல்லாமல் இருக்குது மாதிரி, விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்குது உங்களுக்கு. ஆமாங்க சார். சரி பண்ணிக்கலாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்குது. இன்றைக்கி காரணங்களை முதல்ல கண்டுபிடிக்கணும். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், காரணங்களை கண்டறிந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். மன ரீதியான காரணங்கள், உடல் ரீதியான காரணங்கள். மன ரீதியான காரணங்கள் இருந்தாலும் கூட அதை சரி செய்ய முடியும் கவுன்சிலிங் தெரப்பியில். உடல் ரீதியான காரணங்கள்லாம் ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்குது. முதல்ல வந்து மருந்து மாத்திரைகள் கொடுக்கலாம், ஃபஸ்ட் லைன் தெரப்பின்னு சொல்கிறோம். வாய்வழி மருந்துகள், கவுன்சிலிங் தெரப்பி, அதெல்லாம். இரண்டாவது லைன் வந்து ஆணுறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸு, காற்றழுத்த சிகிச்சை, வேக்யூம் செக்ஷன் போன்ற பல்வேறு முறைகள் இருக்குது. மூன்றாவதாக தேர்ட் லைன்றது அறுவை சிகிச்சைகள். ஆணுறுப்பில் வைக்கக்கூடிய பினைல் ப்ராஸ்தசிஸ் என்ற அறுவை சிகிச்சை. சைலாஸ்டிக் டியூப் ஆணுறுப்பில் வச்சு ஆப்ரேட் பண்ணலாம். ஏராளமாக இந்த கேசஸ் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஏராளமான கேசஸ் இப்போது அறுவை சிகிச்சைகள் பண்ணுறோம். ஏன்னா மற்ற முறைகளை விட இதை நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஏன்னா ஒரு முறை அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டால் வாழ்நாள் முழுவதும் போதும். இரண்டாவதாக இந்த அறுவை சிகிச்சை பண்ண பிறகு ஆணுறுப்பு பொதுவாகவே பெருசாக இருக்குது, பெருசாக தெரியுது, அதுவும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்படி பல காரணங்களால் இன்றைக்கி வயதானவர்களும் நடுத்தர வர்க்கமே இந்த அறுவை சிகிச்சைகளை ரொம்ப விரும்பி வர்றாங்க. இது இன்றைக்குள்ள மாடர்ன் நவீன சிகிச்சை முறைகளில் அறுவை என்பது ஒரு ஆபத்தில்லாத விஷயமாக மாறிடுச்சு. இது போன்ற அறுவை சிகிச்சைகள் உயிருக்கு ஆபத்தான இல்லை பெரிய சிக்கலான விஷயம் இல்லை, எளிமையான விஷயம். அதனால் அறுவை சிகிச்சைகள் வந்து இன்றைக்கி எளிமையாக பண்ண முடியும். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செக்ஸை நல்லா வச்சுக்கலாம். அதனால் ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்குது. நீங்கள் மருத்துவர் அணுகுங்க, துல்லியமாக என்னென்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணி கொடுக்க முடியும். இதை தவிர ஷாக் வேவ் தெரப்பி இருக்குது, ஆணுறுப்பில் வைக்கக்கூடிய மியூஸ் என்ற தெரப்பி இருக்குது, ஏராளமான சிகிச்சைகள் இருக்குது. சரி, இப்போது வேறு என்னென்ன காரணங்கள் இருக்குது டைவர்ஸுக்கு? ஒன்று வந்து ஃபேமிலிக்குள்ளே மேரேஜில் இன்லாஸ் அந்த மாதிரியான அன்ஹாப்பினஸ், குழந்தை இல்லாமல் இருக்கிறது, அதில் வர்ற குழந்தைகளும் டைவர்ஸ் பண்ணுறவங்க ஏராளம் பேர். உனக்கு தான் விந்து கம்மின்னு பெண்ணை டைவர்ஸ் பண்ணுறது, உனக்கு தான் காரணம்னு ஆணை டைவர்ஸ் பண்ணுறது, விந்து கம்மின்னு ஆணை டைவர்ஸ் பண்ணுறது, பெண்களுக்கு குறைபாடு இருக்குன்னு பெண்கள் டைவர்ஸ் பண்ணுறது, ரீமேரேஜ் பண்ணுறது, இந்த சண்டைகளால் வர்றது, இப்படி ஏராளமான காரணங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ டைவர்ஸில் என்னென்ன மாதிரி நடக்குது? ஒன்று எமோஷ்னலாக டைவர்ஸ். நிறைய தம்பதிகள் ஒன்றா வாழ்ந்தாலும் கூட பிள்ளைகளுக்காக ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்காது. எக்கானமிக் டைவர்ஸ், 2 பேரும் சேர்ந்தே வாழ மாட்டாங்க, தனித்தனியாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. கம்யூனிட்டிக்காக ஒன்றா இருந்திருப்பாங்க, ஒரே வீட்டில் வாழ்வாங்கன்னா அவங்களுக்குள்ள உறவு இருக்காது. சைக்காலஜிக்கல் டைவர்ஸ். இப்படி ஏராளமான செப்பரேஷன்ஸ் இருக்குது. இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது? ஒரு காலர் பார்ப்போம். ஹலோ ஹலோ டாக்டர். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் டாக்டர், தங்கியிலிருந்து ரமேஷ் பேசுகிறேன் டாக்டர். ரமேஷ் சொல்லுங்கள். டாக்டர் எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுங்க டாக்டர். சரிங்க. ஒரு பையனும் பொண்ணு டாக்டர். சரிங்க. வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கீங்க டாக்டர். திருப்பி எவ்வளோ நாள் கழிச்சு செக் வச்சுக்கலாம்? யாருக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கே? இல்லைங்க, ஒய்ஃபுக்கு.
உங்களுக்கு ஒய்ஃபுக்கு பண்ணியிருக்கு. ஆமாம்மா. ஒய்ஃபுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா காயம் மாறி அவங்க தயாரான உடனே செக்ஸ் வச்சுக்கலாம். சரி சரி. இந்த எவ்வளோ நாள் நாள் கணக்கில் இல்லைங்களா? ஒரு வாரம் 10 நாளில் செக்ஸ் வச்சுக்கலாங்க. அவங்க ரெடியாக இருந்தால் நீங்கள் செக்ஸ் வச்சுக்கலாம். சரி. இல்லை அதாவது டைல் 3 டைல் போட்டிருக்காங்க. சரி, அது ஏதாவது செக்ஸ் வச்சுட்டு ஏதாவது டைல் பிரிஞ்சிடும் அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பிரியாது. அதான் இங்கே தையெல்லாம் எடுத்துருவாங்க ஒரு வாரத்தில். ஆமாம். அதாவது பார்த்தீங்கன்னா 10 நாள் எடுத்துட்டாங்க. டைல் பிரிச்சிட்டாங்க. செக்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அதான் சரி. வேற ஏதாவது வயிறில் உள்ளார ஏதாவது புண்ணுக்குன்னு கர்ப்பப்பை ஏதாவது புண்ணு ஏதாவது பின்னாடி ஏதாவது ஃபால்ட் என்னன்ட்டு எங்கள் கர்ப்பப்பையே அவங்க கை வைக்க மாட்டாங்க. கருக்குழாயை மட்டும்தான் கட் பண்ணி சேர்ப்பாங்க. கருக்குழாய்க்கும் நீங்கள் செக்ஸ் பண்ணுறதுக்கு சம்மந்தம் இல்லை. சரி சரி சரி. இரண்டாவது, ஆண்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சரி 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 நீங்கள் வேறு மாதிரி திங்க் பண்ணணும். சரி சரிங்க சார். சரி. ஆண்களுக்கு விந்து குழாயை கட் பண்ணுவாங்க. அது ரொம்ப விந்து பை கிட்ட இருக்க குழாயை தான் கட் பண்ணுவாங்க. சரி சரி சரி. அந்த விந்து குழாயில் ஏராளமான விந்தணுக்கள் இருக்கும். சரி சரி சரி. கட் பண்ண பகுதியை தாண்டி விந்தணுக்கள் நிறைய இருக்கும். அப்போ 3 மாதத்துக்கு நீங்கள் செக்ஸ் வைக்கக்கூடாது. சரி சரிங்க. பலமுறை சுய இன்பம் பண்ணியோ இல்லை செக்ஸ் வச்சுக்கிட்டா காண்டம் ஆணுரை அணிந்தோ செக்ஸ் வச்சுக்கணும். சரி சரி. 3 முறை டெஸ்ட் எடுக்கணும். விந்து இல்லைன்னு 3 முறை வந்த பிறகு தான் நீங்கள் செக்ஸ் வச்சுக்கணும். இல்லை நம்ம தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டோமேன்னு நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா கருத்தரிச்சிருவாங்க. அந்த கட் பண்ண இடத்துக்கு மேலே அணுக்கள் ஏராளமாக இருக்கும். அதெல்லாம் வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்கும். பல காரணங்கள் டைவர்ஸுக்கு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஒரு பார்ட்னர் மிஸ் ஆகி போயிடுறது, காணாமல் போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. 2 வருஷமாக ஆளையே காணோம். அந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் உலகம் முழுவதும் டைவர்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க. டைவர்ஸுக்கு அப்புறம் ரெக்கவரி 2 பிரச்சனைகள் இருக்குது. டிரான்சிஷன் பீரியட், ரெக்கவரி, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார். தேனாம்பேட்டிலேருந்து ரவி பேசுகிறேன். ரவி, சொல்லுங்கள். எனக்கு ஆண்குறி வந்து சின்னதாக போய் ஃபீல் பண்ணுறேன். சரி. ஸோ அதுக்கு வந்து உங்கள் ப்ரோக்ராமில் இந்த கேஎஸ் கேப் சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ் போட்டுருங்க தெரியுங்களா? அதாவது நீங்கள் வந்து ஆணுறுப்பு பெரிதாக்குறதல் பற்றி நீங்கள் மருத்துவரை பாருங்கள். நேர மருத்துவர்கள் வந்து முதல்ல உங்களை பரிசோதனை பண்ணணும். பரிசோதனை பண்ணி என்ன காரணம் என்று கண்டறிய வேண்டும். ஒன்று ஹார்மோன் குறைபாடு இருக்கா, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா கண்டறிந்து அதற்கான சரியான சிகிச்சைகள் கொடுக்கணும். இன்றைக்கி வந்து ஆணுறுப்பை பெரிதாக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகள் ஏராளமாக இருக்குது. அந்த முறையிலையும் நீங்கள் ஆணுறுப்பை பெரிதாக்க முடியும். அதனால் ஏராளமான முறைகள் இருக்குது. நீங்கள் மருத்துவர் அணுகுங்க, இதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி. பொதுவாக இந்த டைவர்ஸ் வந்து குழந்தைகளையும் பெரிய அளவுக்கு பாதிக்குதுன்னு பல்வேறு ஆய்வுகளில் முடிவுக்கு வந்திருக்காங்க. டைவர்ஸ் ஆனது குழந்தைகளை வெகுவாக பாதிக்குது. அதோட இப்போ நீங்கள் 2 பேரும் டைவர்ஸ் ஆன பிறகு ஒரு சிங்கிள் பேரண்ட்டு தான் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். 84% குழந்தைகள் வந்து பெண்கள்கிட்ட தான் வளருது, தாயிட்ட தான் வளருது. ஒரு காலர். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேர் சார்? பாஸ்கரன். பாஸ்கரன், சொல்லுங்கள் சார். நம்ம வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து 16 வயசு இருக்கும் சார். வசந்தி டிவியில் பார்த்தேன் உங்கள் நிகழ்ச்சி. சொல்லுங்கள் சார். அந்த நிகழ்ச்சி தானே சார் இது? ஆமாங்க, அதே தான். சொல்லுங்கள். 16 வயசுலேருந்து கை யூஸ் பண்ணிட்டேன் சார். சரி. இப்போ வந்து எனக்கு வந்து 48 வயசு ஆகுது. சரி. இப்போ வந்து கை காலம்லாம் லேசாக விடங்கிற இழுக்கிற மாதிரி இருக்குது சார். சுய இன்பத்தினாலேயா வருது? ஆமாம் சார். 16லேருந்து 26 வயசு வரையும் அந்த இதுதான் சார் எனக்கு 10 வருஷம். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சார், ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சொல்லுங்கள் சார். 16 வயசில் நீங்கள் ஆரம்பித்த இந்த பழக்கம்
உயிருள்ள வரை உங்கள் கூட தான் இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆண்களுக்கும் இருக்கும். சார். உயிர் போகிற வரைக்கும் சுய இன்பம் வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரிங்க சார். பண்ணலைன்னு ஒரு சிலர் சொல்லலாம், ஆனால் பெரும்பாலானவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இது இயல்பானது. நீங்கங்க ஆணோ பெண்ணாவோ தான் பிறக்கிறீங்க. ஆமாம் சார். இந்த உணர்வு இல்லாமல் செக்ஷுவலாக பிறக்கிறதில்ல. ஆணும் பெண்ணுன்ற உணர்வே இல்லாமல் பிறக்கிறது இல்லை. அப்போ இந்த உணர்வு இருந்துக்கிட்டு இருக்கும். வயசாக பல நேரங்களில் மனைவி கிட்ட ஒரு அட்ராக்ஷன் குறைஞ்சிரும். ஆனால் வேற எங்கே வேறு சூழலில் ஒரு கதை படிக்கும்போதோ படங்கள் பார்க்கும்போதோ வேற ஒரு பெண்ணை பார்க்கும்போதோ உங்களுக்கு செக்ஸ் உணர்வு வரலாம். அந்த நேரம் உங்கள் உணர்வுகளை அப்படி ஈடேற்ற முடியாது. நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா சுய இன்பம் பண்ணுறது தான். ஸோ சுய இன்பம் என்பது ஒரு இயல்பான நல்ல விஷயம், தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால உங்களுக்கு எனக்கு அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா நம்பாதீங்க, அது உண்மையல்ல. சமயத்தில் சார் கை சமயத்தில் டக்கு டக்குன்னு இழுக்குது சார், கண்ட்ரோல் இல்லாமல் இழுக்குது. இது வந்து ஜெர்க்ஸ்னு பேர். சில நேரம் தனியாக கையில் வரலாம், இல்லைன்னா இந்த காக்கா வலிப்புன்றாங்களே அதனுடைய ஒரு ஸ்மால் பகுதியாக இருக்கலாம், சின்ன பகுதியாக இருக்கலாம். ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை சார் நமக்கு ஒன்று. அதாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒன்று இது இயல்பான விஷயமா இருக்கலாம், தப்பு இல்லை. இல்லைன்னா ஒரு சின்ன பிரச்சனையோட ஒரு பகுதியாக இருக்கலாம், கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் சுய இன்பத்தினால் வந்ததுன்னு நினச்சிக்காதீங்க. வேறு என்ன வேணும்? நன்றி. ஸோ இது எப்படி இந்த குழந்தைகளை சிங்கிள் பேரண்ட்டாக வளர்க்குறது அப்படின்றது ஒரு சிக்கலான நிகழ்வு. அதோட இந்த டைவர்ஸுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது அது ஒரு பெரிய பிரச்சனையாக உலகமெங்கும் இருக்குது. ஏன்னா டைவர்ஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம், மன வலி இருக்கிறத உலகம் முழுவதுமே ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் குழந்தைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும், பலத்த அடி. பல நேரங்களில் குழந்தைகள் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தைகள் படிப்பில் வந்து பின்தங்கலாம், டிப்ரெஷனில் போகலாம் குழந்தைகள். அப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு கவுன்சிலிங் தெரப்பி வேணும். டிப்ரெஷன்லாம் ஒரு பக்கம் விடுவோம், டைவர்ஸ் ஆனால் உடனடியாக என்ன பிரச்சனை வரும்? 2 பேரண்ட்ஸ் சம்பாதிச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க, ஒரு கான்வென்ட்டுக்கு இந்தியாவில் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். திடீர்னு டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு பேரண்ட் சம்பாத்தியம் இல்லை சம்பாத்தியம் இல்லாத அம்மா கிட்ட குழந்தை இருக்கும். கான்வென்ட்டு இல்லை நல்ல எஜுகேஷன்றது அவங்களுக்கு சாத்தியம் இல்லாமல் போயிடும், படிப்பே கேள்விக்குறியாயிடும். அதே மாதிரி மற்ற பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிச்சிடும், பொருளாதார பிரச்சனைகள், சோஷியல் இஷ்யூஸ் எல்லாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ. அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு மன அழுத்தம் வர்றதுனால ஸ்கூல்ஸில் பிரச்சனைகள் வருகிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். நான் சுரேஷ், சேலத்திலிருந்து பேசுகிறேங்க. சுரேஷ் சொல்லுங்கள். சார், எனக்கு திருமணமாகி 2 மாதங்கள் ஆச்சுங்க. சரிங்க. போதுமான அளவு விரைப்புத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர்கிட்ட செக் பண்ணேங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே நார்மலாக இருக்குங்க. பிளட் ரிப்போர்ட்டில் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் வந்து பார்டர் லெவலில் இருக்கு. இப்போ இதுக்கு எந்த வகையான ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும்? அதாவது எவ்வளவு நாள் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி வரும்? சார், அதாவது டெஸ்டோஸ்டிரான் பார்டரில் இருக்கிறதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் வேண்டாம். நீங்கள் எத்தனை மணிக்கு பிளட் டெஸ்ட் கொடுத்தீங்க? சார், பிளட் டெஸ்ட் பண்ணினது காலையில் 11 மணிக்கு. 11 மணிக்கு, அதாவது காலையில் 7 மணிக்கு தாங்க பிளட் டெஸ்ட்டு. வெறும் வயிற்றில் கொடுத்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ஓகே சார். சாப்பிட்டுட்டு ஒரு 8-9 கொடுத்தாலே கொஞ்சம் குறையும். ஓகே. 11 மணிக்கெலாம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் குறையும். இது நார்மல். இதை வந்து அலோன்ஸ் கொடுத்து எடுத்துக்கணும் டாக்டர்ஸு. ஓகே சார். இல்லை இது குறைவாக நினச்சிக்கிட்டு அதை ட்ரீட் பண்ணாங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது. ஓகே சார். ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா அன்கன்சூமேட்டட் மேரேஜ். 100 கல்யாணங்கள் நடந்தால் 4 கல்யாணங்களில் கணவனும் மனைவியும் செக்ஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு என்னென்னா ஆணுறுப்பு உள்ளே போகாது. உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், உங்கள் மனைவிக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒரு செக்ஸாலஜி மருத்துவர் அணுகுனீங்கன்னா இதை 4 நாளில் உங்களை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. 2 பேரும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இதில் கவலையே பட வேண்டாம்.
ஆனால் இது என்னன்னு தெரியாமல், என்ன காரணம்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தால் இந்த ஹார்மோன் குறைபாடுன்னு நினச்சிக்குவாங்க. ஹார்மோன் கொஞ்சோண்டு குறைவாக இருக்கிறது ஹார்மோன் குறைபாடு அல்ல. ஸோ இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம போகணும். இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேச இருக்கிறோம். இந்த திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டாலும் இந்திய கோர்ட்டுகளில் தான் அதிகமான விவாதத்துக்காக க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. இதை பற்றிய பல்வேறு விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9447666666 என்ற எண்ணுக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.